தூங்கிட்டு இருக்க டைமில் நம்ம சீக்கிரமாக பிரச்சாரத்தை முடிக்கணும், எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் தான் பார்ப்பான். இது நொட்டை சாக்கு சொல்லிட்டு அவனு இருக்க மாட்டான். ஆனால் தாவேக்காவினர் விஜய் அவர்கள் சாக்கு சொல்லிக்கிட்டு ஏன்னா அவளால் முடியல, டெய்லிலாம் பிரச்சாரம் பண்ணலாம் முடியாது விஜயாவால். ஏன்னா அவர் அவரோட அந்த பொசிஷன்லாம் தூக்கி போட்டு வந்திருக்காரு. அவ்வளோ சொகுசான வாழ்க்கையாக தூக்கி போட்டு மக்களுக்கான வந்திருக்காரு. அவர் தூக்கி போட்டு மக்களுக்கான வந்தப்போ 3 நாளைக்கு ஒரு டைம் தான் வர முடியும், டெய்லியும் வர முடியுது அவரால். நான் சொகுசு வாழ்நிலை இருந்தவர், அதனால் 3 நாளைக்கு ஒரு டைம் தான் வர முடியும். ஸோ அவரை நீங்கள் டெய்லி வானா எப்படி வருவார்? டெய்லி வர முடியாது. ஸோ டெய்லி வராமல் இருக்கிறது ஒரு காரணம் வேணும் இல்லை? அதுக்கு தான் கவர்மெண்ட்டு போலீஸ்ன்னு சொல்லி என்னைக்கா கதை அடிச்சு விட்டுட்டு டெய்லி வராமல் இருக்குது. பாவம் இவங்க நம்பி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையிலே பாவம். காசு செலவு பண்ணி அழிய போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஏதோ ஜெயிக்க போகிற மாதிரி காசை கட்டி கடைசியில் ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல, நக்கிட்டு போகுது, காசு நாணத்தை விட்டு போகுது. இதில் என்ன கூத்து அப்படின்னா,